இங்க திரும்பி பாரு. என்ன முறைக்கிற? இவங்கள உனக்கு அடையாளம் தெரியலையா? அறிமுகப்படுத்தி வைக்கட்டுமா? மோகனாம்பாள், எத்தனை நாளா என்ன அணுவணுவா சித்திரவதை பண்ண செந்தில் வேலோட அம்மா. யாருக்காக நீ பழி வாங்கணும்னு ரத்த வெறி புடிச்சு எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ அந்த மகாலட்சுமி. காதலுக்காக காதலிச்சவரு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னையே மறைச்சுக்கிட்டு வாழ்ந்த அம்மா. அவங்க வயசுலயே நீ பிறந்தன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உன்னோட கோரமான இன்னொரு முகம் உன் அம்மாவுக்கு கூட தெரியல. நான் சொன்னதை அவங்க நம்பல. அதனாலதான் உங்க 2 பேரையும் இங்க சந்திக்க வைக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். செந்தில், எவ்வளவு இருட்டான பாதையா இருந்தாலும் அதுக்கும் ஒரு முடிவு இருக்கு. நம்ம பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இதுதான் முடிவுன்னு நினைக்கிறேன். அம்மா, நான் சொன்னதெல்லாம் சரியான உங்க பையன் கிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க. இவ பேச்சு கேட்டுக்கிட்டு எதுக்குமா இங்க வந்த? பாவிகளை மன்னிக்கிறதுக்கு நாம ஒண்ணு ஜீசஸ் கிடையாது, சாதாரண மனுஷங்க தான். அந்த ஆள் பண்ண தப்புக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீ உள்ள புந்து குழப்பிடாத, வீட்டுக்கு போ. செந்தில், என்ன பாரு, என்ன பாரா. பொண்ணு உன்னை பத்தி தப்பா சொன்னப்ப ஏன் புள்ள அப்படி செய்ய மாட்டான்னு நான் உறுதியா நம்பினேன். ஆனா நீ இவ்வளவு மோசமா வளர்ந்திருப்பன்னு நான் நம்பலடா. எனக்கும் அப்பாவுக்கும் இருந்த காதலை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவர் என்னை ஏமாத்திட்டாருன்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதில்ல. ஏன் தெரியுமா? நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாம போனதுக்கு நான் தான் காரணங்கிறது உண்மை. அவர் என்ன விலக்கி வைக்கல. அவர் பார்வையில படாம நான் தான் விலகி நிக்கிறேன். அவர் மேல நான் வச்ச காதல் தாண்டா என்ன விலகி நிக்க வச்சது. எங்க இருந்தாலும் அவர் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். என்ன மறக்காம அவரால் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவருக்கு எதுவுமே தெரிய வேண்டான்னு நான் ரொம்ப தூரமா விலகி வந்துட்டேன். உண்மை என்னன்னு தெரியாம பழி வாங்குறேன்னு வந்திருக்கியே. உன்னை நான் அதுக்காக வாடா பெத்தேன். நீ என் வயித்துல வந்தப்ப நான் அவரோட வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன்டா. நீ இப்ப அந்த சந்தோஷத்துக்கு சத்ருவா வந்து நிக்கிறடா.
நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியதும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியதும் நிறைய இருக்கு. நீ முதல்ல அந்த பொண்ணுகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு நீ என் கூட வீட்டுக்கு வா. நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். அம்மா, நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். நீ சொன்னா யாருகிட்ட வேணாலும் மன்னிப்பு கேட்கிற. ஆனா 35 வருஷமா அப்பம் பேர் தெரியாதவன்னு நான் பட்ட அவமானம், நம்ம முதுகுக்கு பின்னாடி ஓ நடத்தைய சந்தேகப்பட்டு என் காதல விழுந்த வார்த்தைங்க, அது ஏற்படுத்தின காயம், அந்த காயத்தால ஏற்பட்ட வலி எதுவுமே இன்னும் தீரல. இது எல்லாத்துக்கும் மேல நாட்டாம அவன் நல்லவன் உன்னை எவ்வளவு நாள் நம்ப வச்சிருக்கான் பாரு. அந்த வேதனை பழைய காயத்தை விட இன்னும் பெருசா வலிக்குது. செந்தில், அம்மா, எதையும் அறக்குறையா கேள்விப்பட்டு அந்த ஆளை தீர்த்து கட்டணும்னு நான் கத்திய தூக்கிட்டு வரல. நல்லா விசாரிச்சு ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு தான் வந்திருக்கேன். நீ நல்லவன் நினைச்சிட்டு இருக்கிற நாட்டாம தான் நீ ஜெயிலுக்கு போக காரணம்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்பவே பொங்கி இருப்ப. யாரோ செஞ்ச கொலைக்கு போலீஸ் உன் மேல சந்தேகப்பட்டு உனக்கு தண்டனை கிடைச்சதா தானே இத்தனை நாளா நம்பிட்டு இருந்த. அது போய் அந்த கொலையை யாரோ செய்யல, செஞ்சது நாட்டாம. உன் மேல போலீஸ் சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணல, அரெஸ்ட் பண்ண சொன்னது நாட்டாம. 14 வருஷம் ஜெயில இருந்தியே, சட்டம் உன்னை உள்ள தள்ளல, தள்ள வச்சது நாட்டாம. நிச்சயமா இருக்க முடியாது. இங்க பாரு, நீ செய்யற பாவத்துக்கு புதுசா ஒரு காரணம் சொல்லாத. அம்மா, உங்க பையன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்கம்மா. இங்க பாரு, உனக்கு நாட்டாம பத்தி என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? சரியோ தப்போ, அவன் என் அப்பன். அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு உன்னை விட எனக்கு தான் ஆர்வம் அதிகம். செந்தில், நீ சொல்றத என்னால நம்ப முடியலப்பா. இத பாரு, உன்னையும் என்னையும் விட இவங்களுக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். இவங்களே நம்பல. ஆடு வெற்றவனை தானே நம்போம். இவங்க ஒரு அப்பாவி. அதனாலதான் இவங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டான்னு நான் நினைச்சேன். இப்ப தெரிஞ்சு போச்சு. இனிமே எதையும் மறைக்க வேண்டியதில்லை. அம்மா, நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆதாரம் இருக்கு. நீ ஏமாந்த கதைய நாளைக்கு நான் ஆதாரத்தோட உனக்கு நிரூபிக்கிறேன். அது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்காம அமைதியா இரு. உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நேத்து நைட்டு அவசரப்பட்டு உன் புருஷன் கிட்ட சொன்ன மாதிரி இன்னைக்கும் ஏதாவது தப்பு பண்ணிடாத. அப்புறம் உனக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். வாமா. நேத்து நீ சொன்ன, ஏதோ சொன்ன, சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. சொல்றி, என்ன சொன்ன?